ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மழைநீர் தேங்காதவாறு புதுச்சேரியில் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகள் தீவிரம். தூய்மை பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கிட சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. மாணவர்களின் புகார்களை தொடர்ந்து புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 3 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகம் தகவல். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் 2.5 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள மீன் அங்காடி உடனடியாக திறக்க பொதுமக்கள் மற்றும் மீனவ பெண்கள் கோரிக்கை. புதுச்சேரி காவல் நிலையங்களில் வாரந்தோறும் நடைபெறும் மக்கள் குறை கேட்பு கூட்டம். கருக்கலாம்பாக்கம் காவல் நிலையத்தில் பொதுமக்களின் பல்வேறு புகார்களுக்கு உடனடி தீர்வு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மழைநீர் தேங்காதவாறு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழையால் அதிகபட்சமாக நகர பகுதிகளில் 21 சென்டிமீட்டர் கனமழை பதிவானது. இந்நிலையில் இந்திரா காந்தி சதுக்கம், காமராஜர் சாலை, நூறடி சாலை, தேங்காய்திட்டு பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. அப்பகுதிகளை நேரில் பார்வையிட்ட முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக மழைநீரை அகற்றவும், அடுத்த புயல் மழை வருவதற்குள் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ளவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதேபோல் மழைநீர் தேங்கிய இடங்கள், வாய்க்கால்களை ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் எதிர்வரும் மழையை கருத்தில் கொண்டு மழைநீர் தேங்காதவாறு தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் தனியார் நிறுவன ஒப்பந்ததாரர் ஊழியர்கள் மூலம் புதுச்சேரியில் மழைநீர் தேங்கிய பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு போர்க்கால அடிப்படையில் பணிகள் துரிதமாக நடைபெற்றாலும் அப்பணிகளில் ஈடுபடும் தூய்மை பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கப்படுவதில்லை என்றும், பணிகளில் ஈடுபட்டிருக்கும் தூய்மை பணியாளர்கள் பெரும்பாலானோர் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களாகவே உள்ளனர். இவர்கள் எந்தவொரு பாதுகாப்பு உபகரணமும் இன்றி நோய் தொற்று ஏற்படும் விதமாக பணிகளை மேற்கொள்வதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கி நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாக்க அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலியல் புகாருக்குள்ளான புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் 3 பேரை பணியிடை நீக்கம் செய்து பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழக கிளையில் பேராசிரியர் ஒருவர் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார்கள் எழுந்தன. மேலும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலும் மாணவிகளிடம் பேராசிரியர்கள் பாலியல் தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்பட்டது. இதில் தொடர்புடைய பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கைது செய்தனர். மேலும் மாணவர்கள் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இதை கண்டித்து புதுச்சேரி அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தினர். இந்தியா கூட்டணி கட்சி சார்பிலும் பல்கலைக்கழக வாயில் முன்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக போராட்டம் நடத்தப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் 3 பேராசிரியர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் காரைக்கால் கிளை பல்கலைக்கழக பேராசிரியர் அந்தமானுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி பல்கலைக்கழக துணை பதிவாளர் மகேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த வாரம் 3 பேராசிரியர்கள் மீது வந்த புகாரை பெண் பேராசிரியர் தலைமையிலான உள் புகார் குழு விசாரித்து அளித்த அறிக்கையின் அடிப்படையில் 3 பேராசிரியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என்றும், புதுச்சேரியில் இந்த 3 புகார்கள் நேரடியாக வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் பேராசிரியர் மீது சம்பந்தப்பட்ட மாணவியிடம் இருந்து எந்த புகாரும் வரவில்லை என்று குறிப்பிட்ட அவர், இருப்பினும் குற்றச்சாட்டின் பேரில் காரைக்காலில் உள்ள மாவட்ட அளவிலான புகார் குழு விசாரணை நடத்தி வருவதாக கூறினார். அந்த குழுவிற்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருக்க சம்பந்தப்பட்ட பேராசிரியர் அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குற்றம் உறுதி செய்யப்பட்டால் உடனடியாக அவரை பணியிடை நீக்கம் செய்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்,
புதுச்சேரியில் புகார் முறையாக வந்ததால் உள்புகார் குழுவால் விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் பல்கலைக்கழக நிர்வாகம் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்டும் திறக்கப்படாத மீன் அங்காடி சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வரும் நிலையில் உடனடியாக திறக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் மீனவ பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சிலை சாலையோரம் மீன் வியாபாரம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இருசக்கர வாகனத்தில் செல்வோர் நின்றபடியே மீன்களை பேரம் பேசி வாங்குவதாலும் வாகனங்களை சாலையில் முறையாக நிறுத்தாமல் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படும்படி நிறுத்திவிட்டு மீன் வாங்குவதால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் பள்ளி செல்லும் மாணவர்கள் மற்றும் அலுவலகம் செல்வோர், மருத்துவமனைக்கு செல்லும் அவசர உதவி வாகனங்கள் என முக்கிய சாலை அமைந்துள்ள அப்பகுதி எப்போதும் பரபரப்பாகவே காணப்படும் நிலையில் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணும்படி பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நகராட்சி புதிய மீனங்காடி கட்ட உத்தரவு வழங்கியது. அதன்படி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் துறைமுகம் செல்லும் வழியில் 2,50,00,000 மதிப்பில் புதிய மீனங்காடி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் கட்டி முடிக்கப்பட்ட மீனங்காடி பல மாதங்களாகியும் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மீனங்காடி பகல் இரவு நேரங்களில் மதுக்கூடமாகவும் கஞ்சா புகைப்பது என சமூக விரோத கூடாரமாக மாறி வருகிறது. எனவே போக்குவரத்து நெரிசல் மற்றும் மீனவர்கள் நலன் கருதி உடனடியாக புதிய மீனங்காடியை திறக்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் மீனவ பெண்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கரிக்கலாம்பாக்கம் புற காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கலந்து கொண்டு பொதுமக்களின் பல்வேறு குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்தார். கரிக்கலாம்பாக்கம் புறக்காவல் நிலையத்தில் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் முன்னிலையில் நடைபெற்ற மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு குறைகள் மற்றும் பொது பிரச்சினைகளை கூறினர். இதை கேட்டறிந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் குறைகளின் தன்மையை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தனர். மேலும் குறைகேட்பு கூட்டத்தில் வெளியனூர், மங்களம், காட்டேரிக்குப்பம், திருக்கனூர், திருபுவனை, நெட்டப்பாக்கம், மடுகரை உள்ளிட்ட காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கள் மற்றும் உதவி ஆய்வாளர்கள், குற்றப்பிரிவு காவலர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து குறைகேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் பாதிக்கப்பட்டவர்களை மையமாக கொண்ட புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றி முக்கிய குறிப்புகளை எடுத்துக் கூறி புதிய குற்றவியல் சட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் துண்டு பிரசுரங்களை வழங்கினார். அதைத் தொடர்ந்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு கீழ் இயங்கி வருகின்ற காவல் நிலையத்தில் பொதுமக்களிடமிருந்து செல்போன் தொலைந்து போனதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் 2 லட்சம் மதிப்பிலான சுமார் 10க்கும் மேற்பட்ட செல்போன்களை தீவிர விசாரணை மேற்கொண்டு தவறவிட்ட செல்போனை கண்டுபிடித்து உரியவர்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஒப்படைத்தார். உப்பளம் நேதாஜி நகரில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு வீடுகளில் கழிவுநீர் புகுந்த நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்து உடனடி நடவடிக்கை மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி நேதாஜி நகர், பால்வாடி வீதி, வீரன் கோவில் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டது. இதனால் கழிவுநீர் மழை நீருடன் கலந்து வீடுகளில் உட்புகுந்து அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகனிடம் புகார் தெரிவித்தனர். இதையடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் அதிகாரிகளை தொலைபேசியில் அழைத்து நேதாஜி நகர் பகுதிக்கு நேரில் சென்று பாதாள சாக்கடை அடைப்புகளை உடனடியாக சீரமைத்தார். பொதுப்பணித்துறை கழிவுநீர் கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ஸ்ரீதர், இளநிலை பொறியாளர்கள் பாலாஜி, சங்கர், நேதாஜி கழக செயலாளர் பிரகாஷ் உள்ளிட்டோர் அப்போது உடனிருந்தனர். காய்கறி மற்றும் பழம் தள்ளுவண்டி பெறுவதற்கு விண்ணப்பித்தவர்களின் பெயர் பட்டியலில் ஆட்சேபனை இருந்தால் நவம்பர் 3ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என்று புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணை இயக்குநர் சண்முகவேலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் சார்பில் மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கத்தில்
பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டிகள் பெறுவதற்கு 50% பிந்தைய மானியம் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த வருடம் 2025 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டிகள் வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக அக்டோபர் 24ஆம் தேதி முதல் நவம்பர் 3ஆம் தேதி வரை ஒட்டப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் வருகிற நவம்பர் 3ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,515 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,670 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.